நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிறருக்கு பயந்துக்கிட்டு நல்லவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது தப்பு செய்யாமல் இருக்கிறோம். பிறருக்கு நிறைய தப்புங்க நடக்கிறதுக்கு காரணமே பிறர் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணுறதில்ல, ஆனால் யாராவது நம்மளை கவனிக்கலைன்னா தப்பு பண்ணுறோம். அப்போ என்னென்னா, நாம் நல்லவராக இருக்கணும்னா பிறருக்கு பயந்து தான் நம்ம நல்லவராக இருக்கிறோம். அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கடவுள் சிந்தனையே வருது. கடவுளுக்கு பயந்துக்கிட்டு கண்ணை குத்திடுவார். அப்போ கடவுள் எங்கேயும் இருப்பார், தூண்லேயும் இருப்பார், நீ என்ன பண்ணாலும் அவர் பார்த்துட்டு இருப்பார், மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து மனிதர்களை பயமுறுத்துவதற்காக. கடவுளுங்கிறவர் எல்லா இடத்துலையும் இருப்பார், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டது? நீ மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நல்லவராக இருக்கணும், இருக்க முயற்சிப்பது, இதுதான் தவறு. உனக்கு நீ பயப்படணும், உன் மனசாட்சிக்கு பயப்படணும். உன் மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு நீ நல்லவராக இருக்கணும். ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற முதலாளிக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்காத, மேனேஜருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்காத. உனக்கு நீ பயப்படணும், உன்னுடைய மனசாட்சிக்கு நீ பயப்படணும். நேர்மையாக நிறைய பேர் ஏன் இருக்கிறது இல்லை, ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? ஏன்னா எப்போவுமே வந்து நாம் நல்லவராக இருக்கிறது மற்றவங்களுக்காக தான், மற்றவங்களுக்கு பயந்து தான் நம்ம நல்லவராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொன்று, நீ நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உன்னால் உன் வேலையை செய்ய முடியும். ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற அப்படிங்கும்போது உன்னுடைய மேனேஜர் உன்னை பயமுறுத்துவார். அப்போது நீ கெட்டவராக இருந்தாலும் நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். நீ லஞ்சம் வாங்கினாலும் சரி, சிகரெட் பிடிச்சாலும் சரி, மது அருந்தினாலும் சரி, போதை பழக்கம் உனக்கு இருந்தாலும் சரி, உன் முதலாளிக்கு பயந்து உன்னுடைய வேலையை நீ செய்து தான் ஆக வேண்டும். அப்போ நல்ல பழக்கத்துக்கும் நம்முடைய வேலை செய்கிறதுக்கும் எந்த வித தொடர்பு இல்லை போலுங்க. நம்மகிட்ட எல்லா வித கெட்ட பழக்கமும் இருந்தால் கூட நமது வேலைகளை நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். அப்போ காரணம் என்னது? பிறர் உன்னை பயமுறுத்துகிறார், உன்னுடைய மேலதிகாரி உன்னை பயமுறுத்துகிறார். முதலாளிக்கு பயந்துக்கிட்டு நீ வேலை செய்கிறதுனால தான் நீ நிறைய தப்பு பண்ணுற. நீ என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்ம முதலாளியை நம்மளை பயமுறுத்தினா நம்மளால் வேலை செஞ்சு தான் ஆகணும். நான் சிகரெட் பிடிச்சாலும் சரி, மது இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, திருடினாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, என்னுடைய மேலதிகாரிக்கு பயந்து நான் வேலை செய்து தான் ஆக வேண்டும். அப்போது நல்ல பண்புகளுக்கும் நாம் வேலை செய்கிறதுக்கு எந்தவித தொடர்பும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் நீ வந்து உன் மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்கணும். அப்போ தான் நீ நேர்மையாக இருப்ப. அப்போ மற்றவங்களுக்கு பயந்து வேலை பார்க்குறதுனா யாரும் பார்க்காதப்ப தப்பு பண்ணுறாங்க. தனிமையில் இருக்கும்போது ஏன் தப்பு பண்ணுறாங்க? தனிமையில் யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க. நம்ம மனசு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம மனசு தான் நமக்கு கடவுள். நம்ம மனசு தான் நமது முதலாளி. நம்முடைய மேலதிகாரி யாருன்னா நம்ம மனசு தான். எப்போவும் நம்ம மனசு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மனசாட்சிக்கு நாம் உண்மையாக இருக்கணும். முதலாளிக்கு உண்மையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா. அப்போ நம்ம மனசாட்சி அப்போ நம்ம மனசாட்சி அப்போ நான் நிறைய பேர் ஏன் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறாங்க பாருங்கள். 58 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா வீட்டில் ஏன் சும்மா இருக்கிறாங்க தெரியுமா? அப்போ 58 வயசு வரைக்கும் அவங்க வேலை பார்த்தாங்க. யார்? முதலாளிக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. பிறருக்கு பயந்து வேலை பார்க்குறவங்க தான் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு சும்மா இருப்பாங்க. ஏன்னா 58 வயசுக்கு அப்புறம் அவங்கள பயமுறுத்துறதுக்கு முதலாளியோ மேனேஜரோ யாரும் வரப்போகிறதில்ல. அப்போ 58 வயசுக்கு அப்புறம் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு முதலாளியோ மேனேஜரோ இவரை பயமுறுத்துவார். அப்படிலாம் இல்லாமல் இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்தாருன்னா ஈஸி சேரில் படுத்துட்டு டிவி பார்க்குறது தான் இவருடைய. ஏன்னா இவரை பயமுறுத்துவதற்கு முதலாளியோ மேனேஜரோ அங்கே இல்லை. இவரோட நினைப்பு என்னென்னா, நாம் வேலை செய்யணுன்னா நம்மளை யாராவது பயமுறுத்தணும், வெளியிலேருந்து முதலாளியோ மேனேஜரோ யாரோ ஒருத்தர் பயமுறுத்தினா தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோடு இருக்கிறார். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? அப்படி நிறைய குற்றங்கள் பெருகி போனதுக்கு காரணம் என்னது அப்படின்னா, பிறருக்கு பயந்துக்கிட்டு இவங்க வேலை செய்கிறாங்க, வாழ்கிறாங்க, அதுதான் காரணம். இப்போ நம்முடைய மனசாட்சிக்கு நாம் பயப்படணும். அப்படிங்கும்போது நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம யார் வந்து கடைசி வரைக்கும் முதிய வயதுலேயும் உழைக்கிறவங்க இருக்காங்க. யார் தெரியுமா? மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் முதிய வயதில் கூட உழைப்பாங்க. பிறருக்கு பயப்படுறவங்க ரிட்டையர்ட் ஆனால் சும்மா தான் உட்காருவாங்க. பிறருக்கு பயப்படுறவங்க யாரும் இல்லைன்னா தப்பு பண்ணுவாங்க. மனசாட்சிக்கு பயந்தவங்க தனிமையில் யாருமே இல்லைன்னா கூட, ஒரு காட்டில் கொண்டு விட்டாலே போதும், சுற்று வட்டாரம் 50 கிலோமீட்டரில் யாருமே இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க. ஏன்னா மனசு தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோங்கிறது மனசு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நாம் தப்பு பண்ணால் நம்ம மனசே நம்மளை வந்து குற்ற உணர்ச்சியால் நம்மளை சாகடிச்சிரும். அதனால் அதுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் வந்து தயாராக இருக்கக்கூடாது. அந்த துன்பத்தை பார்த்து பயப்படணும். நம்ம குற்ற உணர்ச்சிக்கல மனசாட்சி உறுத்தும், குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல, அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மனசுக்கு பயந்துக்கிட்டு நாம் நல்ல நல்ல பழக்கங்களை கடைபிடிச்சா, யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்தாலும் சரி, யாருமே நம்மளை அச்சுறுத்தவில்லை என்றாலும் சரி, நாம் நம்முடைய கடமையை செய்வோம். மற்றவங்க பயமுறுத்தி நீ தப்பு பண்ணுன்னு சொன்னால் கூட பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு இங்கே நடக்கிற தவறுகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு
இது பிறருக்கு பயந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு பயப்படாமல் பிறருக்கு பயந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே காரணமாக இருக்குது.